அனைவருக்கும் வணக்கம். 18/6/2026 ஆனி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். திதி மாலை 6:59 வரை சதுர்த்தி, பின் பஞ்சமி. நட்சத்திரம் காலை 11:32 வரை பூசம், பின் ஆயில்யம். வாரசூலை தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சூரிய உதயம் காலை 5:58, மறைவு 6:38. ராகு காலம் மதியம் 1:53 முதல் 3:28. யமகண்டம் காலை 5:58 முதல் 7:33. குளிகை காலை 9:08 முதல் 10:43. நல்ல நேரம் காலை 9:05 முதல் 10:05. மாலை 4:30 முதல் 5:30. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். கடந்த சில நாட்களாக இருந்த மன உளைச்சல், அலைச்சல்கள் முற்றிலும் நீங்கி இன்று ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வண்டிகளை மாற்ற நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீர்கள். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக மதியத்திற்கு மேல் மந்தநிலை மாறி சுறுசுறுப்பாவீர்கள். இன்று காலை அல்லது மாலையில் அம்பிகை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அபிராமி அந்ததி வாசிப்பது மன அமைதியை தரும். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் கம்யூனிகேஷன் மற்றும் பேச்சுத்திறன் இன்று மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குறுகிய தூர பயணங்களால் திடீர் ஆதாயங்கள் உண்டாகும். இளைய சகோதரர் சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தனித்திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அண்டை வீட்டாருடன் சுமூகமான உறவு நீடிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றமான சூழல் நிலவும். பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சமர்ப்பித்து வழிபட எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும். ரிஷபராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். வராத கடன்கள் கைக்கு வரும். பேச்சால் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் பற்றிய நல்ல செய்தி வரலாம். எனினும் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தராமல் இருப்பது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்ப விவகாரங்களில் சாதுரியமாக செயல்பட்டு அமைதியை நிலைநாட்டுவீர்கள். மாணவர்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும். வாய்மொழி தேர்வுகள் அல்லது நேர்காணலில் சிறந்து விளங்குவீர்கள். பரிகாரம் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட பணவரவு இரட்டிப்பாகும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் இன்று நீங்கள் மிகுந்த பொலிவுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். உங்களின் கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் செயற்படுத்தும்
எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சில நேரங்களில் தேவையற்ற உணர்ச்சிவசப்படுதல் ஏற்படலாம். அதை தவிர்க்கவும். எடுப்பதில் சுய முடிவுகள் எடுப்பதில் தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நீர் சம்பந்தமான உபாதைகள் சற்றே வரலாம். சற்றே கவனம் தேவை. கலை, இலக்கியம், வடிவமைப்பு துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது பால் அபிஷேகம் செய்ய சொல்லி பிரார்த்திப்பது மனக்குழப்பங்கள் முற்றிலும் நீங்கும். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். இன்று செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் சுப விரயங்களாக, சுப காரியங்களுக்காக செலவுகள், இன்சூரன்ஸ் முதலீடுகள் மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு சாதகமான தகவல் சேரும். இரவில் சரியான தூக்கமின்மை அல்லது அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். மற்றவர்களின் விவாதங்களில் மத்தியஸ்தம் செய்யாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆன்மீக காரியங்களுக்காகவும் தான தர்மங்களுக்கும் செலவிடுவீர்கள். வீண் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இன்று விண்ணப்பிக்க அல்லது விசா தொடர்பான காரியங்களை செய்ய உகந்த நாள். பரிகாரம்: மாலையில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட வீண் விரயங்களும் பயங்களும் நீங்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக அமைய போகிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதால் நோய்வாய்ப்பட்டிருந்த தொழில்கள் வேகம் எடுக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி, பதவி உயர்வு, இடமாற்றம் சாதகமாக அமையும். நீண்ட நாள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். தோழிகளின் மூலம் எதிர்பார்த்த பெரிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். படிப்பில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் விட்டு வழிபட காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திரன். தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக இன்று மிக முக்கியமான திருப்பங்கள் ஏற்படும். வேலையில் இருந்த மந்த நிலை மாறி புதிய பொறுப்புகள் கைக்கு வரும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது புதிய முதலீடுகள் செய்யவோ திட்டமிடுவீர்கள். மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவம் உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய அங்கீகாரமும் சக ஊழியர்களின் பாராட்டும் கிடைக்கும். மாணவர்கள் உங்கள் எதிர்கால தொழில் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பதில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மர் அல்லது மகாலட்சுமியை வழிபட உத்தியோகத்தில் பெரிய மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். இன்று அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். தந்தையின் உடல்நிலை சீராகும். அவரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள்
மற்றும் குலதெய்வ கோவில்களுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். உயர்கல்வி கற்க நினைப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். பெண்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கூடும். குடும்பத்தாரோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஸ்காலர்ஷிப்புகளும் கிடைக்க வாய்ப்புண்டு. பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபட பாக்கியங்கள் பெருகும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று நீங்கள் எதிலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவது, பெரிய தொகையை முதலீடு செய்வது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை தள்ளி போடுவது நல்லது. வாகனங்களை இயக்கும் போது அலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பெண்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சமையல் அறையில் கவனமாக செயல்படவும். மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. எனவே பாடங்களை எழுதி பார்த்து படிப்பது மன ஒருமுகப்பாட்டிற்கு உதவும். பரிகாரம்: இன்று காலை ராமநாமம் ஜெபிப்பதும், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடமாலை சாற்றி வழிபடுவதும் அஷ்டமச்சந்திரனின் எதிர்மறை தாக்கத்தை குறைத்து பாதுகாப்பை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பு மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை மாறி நல்ல லாபமும் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையும் உண்டாகும். பொதுமக்களோடு பழகும் துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். பெண்கள் கணவரின் வழியில் இருந்து சுப செய்திகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும். உங்கள் ஆலோசனைகளுக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும். மாணவர்கள் குழுவாக சேர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் எளிதில் புரியும். பரிகாரம்: ரங்கநாதர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபட தம்பதியர் ஒற்றுமை நீடித்து சிறக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிர்ப்பாளர்கள் அல்லது மறைமுக எதிரிகள் இன்று தங்களின் பிடியை தளர்த்தி கொள்வார்கள். உங்களின் கை ஓங்கும். கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை. குறிப்பாக குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த மந்தநிலை மாறி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்கள் விடாமுயற்சியால் மட்டுமே இன்று படிப்பில் கவனம் செலுத்த முடியும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்க்கவும். பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி அல்லது செவ்வரளி பூ சமர்ப்பித்து வழிபட எதிர்ப்புகள் யாவும் தவிடு பொடியாகும். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பூர்வ புண்ணிய சந்திரன் என்பதால் இன்று உங்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவும் மனநிறைவும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அவர்களால் பெருமை அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு அல்லது லாபங்கள் ஏற்படலாம். கலை, இசை மற்றும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும்.
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாணவர்கள் உங்களின் புத்தி கூர்மை மற்றும் கிரகிக்கும் திறன் மிக சிறப்பாக இருக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற அடித்தளம் அமையும். பரிகாரம்: உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட நன்மைகள் பன்மடங்காகும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.